எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெக்கேஷனல் டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டி போலாமா, கொடைக்கானல் போலாமா, இல்லை ஏற்காடு, ஏலகிரி எது போலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். எங்கே போகிறதா இருந்தாலும் அதுக்குரிய கைடு ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அப்படிப்பட்ட கைடன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஊட்டி, ஏலகிரி, ஏற்காடு இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்க அதையும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து என்னென்ன பிளேஸ்லாம் பார்க்கலாம், எந்த டைமிங்ல வந்து ஓப்பனா இருக்கும், சீப்பஸ்டா எங்க தங்கலாம், ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம வந்து 2 நாள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நாள்ல வந்து உங்களால பார்த்துட்டு வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது. அதனால வந்து நீங்க வந்து ஒரு நாள் மேடே வந்து கொடைக்கானலுக்கு வந்து போயிடுங்க. அங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க விஷயமா வந்து பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்து பாத்துருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போட் ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிக்கெட்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்க வந்து பாஸ் பண்ணி 2 பேருக்கு எவ்வளோ, 4 பேருக்கு எவ்வளோ, பெடல் போட் எவ்வளோ, மோட்டர் போட் எவ்வளோ, ஸோ இதெல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க வந்து போட் ஹவுஸ் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரியான் பார்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு சரியான பார்க் அது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து அங்கேயே விசிட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு. பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா தான் சார்ஜஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிரியான் பார்க்கை வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செட்டியார் பார்க்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த செட்டியார் பார்க் வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 5 மணிக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் பண்றதுக்குரிய ஒரு ஏத்த இடம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா வந்து சார்ஜஸ் பண்றாங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கர்ஸ் வால்க்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேச்சுரலா ரசிச்சுக்கிட்டே வால்க் பண்ணலாம். அதாவது இயற்கையை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து நடந்து போகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வயசானவங்களும் நடக்க முடியாதவங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையா வந்து ரசிச்சுட்டு நம்ம வந்து நடந்து போற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப அமேசிங்கா இருக்கும். காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் வந்து ஓப்பன்ல இருக்கு. பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கார்டன். ஸோ நீங்க வந்து ரோஸ் கார்டனை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டன்ல வந்து பராமரிக்கிறாங்க. ஸோ நம்ம பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு ஏத்த இடம் இது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா பேர் ஹெட்டுக்கு 20 ரூபா வந்து கலெக்ஷன் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரூம்ல வந்து ஸ்டே பண்ணிடுங்க. காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் விஷயமா நீங்க பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா டால்பின் நாய்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டால்பின் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் லுக்கிங்கு. கண்டிப்பா இதை வந்து விசிட் பண்ணுங்க. இது காலையில பாக்குறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா மயர் பாயிண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஓப்பன். ஸோ பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா வந்து சார்ஜஸ் பண்றாங்க. இதுவும் வந்து விசிட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். இங்கே வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி போயிட்டு ஃபுல் வியூ வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாத பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைங் பார்க். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போங்க, இல்லைன்னா வந்து விட்டுடலாம். ஏன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துல வந்து சண்டை காட்சியெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து நேரடியா போனா எப்படி இருக்கும் அதுதான் இங்க இருக்கும், வேற எதுவும் கிடையாது. பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா கலெக்ஷன் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குணா குகை. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அது ஓபன் பண்ணியிருக்காங்க. பேர் ஹெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா. ஸோ சூப்பரா ஒரு வியூ பாயிண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங்ல இருக்கும். பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க.
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ராக். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க. 2 பெரிய மலை வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தில் வந்து இருக்கும். ஸோ காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கலெக்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் அல்லது டெல்லி வியூ பாயிண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இயற்கையை ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு பாருங்க. அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. இது போல பல தகவல் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய வீடியோ வந்து நான் வந்து வந்துட்டே இருக்கு. அதையும் நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.